ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். குரு பேச்சின் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே மீனராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் மீனராசியின் அதிபதியாகவும் தனுசு ராசியின் அதிபதியாகவும் இருந்து இந்த குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தன்னுடைய பகை வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். எனவே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடியவர் ராசிக்கு 3லும் 10க்கு 6லும் மறைவதனாலே இவர்களுக்கு மறைமுகமான தொழிலினாலே ஏற்படக்கூடிய லாபங்கள் உண்டாகும். மேலும் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 3லே அமர்வது குரு பகவான் நன்மையை தருவார். அத்தோடு மட்டும் இல்லாமல் இவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிய மீனத்திற்கு 7வது வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியையும் அடுத்து 9ஆம் பாவம் என்று பாக்கியஸ்தானமாகிய விருச்சிகத்தையும் அடுத்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தையும் குரு பார்வையிடுகிறார். எனவே இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கணவர் மனைவியில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமைகள் உண்டாகும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் நல்ல ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆயுள் ஆரோக்கியங்களும் பெருகும். இந்த குரு பயிற்சினாலே உடல் ஆரோக்கியங்கள் நன்மைகள் உண்டாகும். மேலும் குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் மற்றும் அனைத்து விதமான பாக்கியங்களும் வண்டி வாகனங்கள் அனைத்து நாளும் நன்மை உண்டாகும். அதோடு மட்டுமில்லாமல் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தை லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதினாலும் அந்த வீட்டுக்கு ஏற்படக்கூடிய ஏற்கனவே இருந்த நஷ்டங்களிலிருந்து விடுதலையும் லாபங்களும் பண வருமானங்களும் உயர்வுகளும் உண்டாகும். எனவே இந்த ஒரு குரு பயிற்சி மீனராசியை பொறுத்தவரையே நன்மையை தரக்கூடியது. ராகு ராசியிலே அமர்ந்து 7லே கேது இருந்து 12 என்று சொல்லக்கூடிய 7.5 சனியிலே விரை சனி இருந்த போதிலும் குரு பயிற்சியினுடைய பார்வையினாலே குரு பகவான் 7வது வீடு 9ஆம் வீடு 12ஆம் வீடு என்று பார்வைகளை பார்ப்பதனாலே நிச்சயமாக இந்த குரு பயிற்சியிலே உயர்வும் நன்மையும், வேலையிலே உயர்வும், சம்பள உயர்வுகளும், வருமான உயர்வுகளும், தொழிலிலே முன்னேற்றமும் அனைத்தும் நடக்கும். எனவே இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி ஆகும். இந்த குரு பயிற்சி இத்துடன் இந்த குரு பயிற்சியின் அனைத்து விதமான மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை நாம் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கும் பலன்கள் போட்டுள்ளோம். அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் நண்பர்களும் மாணாக்களும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.